மாட்டியா எல்லாத்தையும் அடிச்சு சரி அவ சுடி இருக்கு ஓ நான் துணி நீ எங்க கட்டுறாங்க நான் சொல்லுவேன் ஓ பட்டறையில மூடியாச்சு ஜான் இருக்குது ஆமா ஒரு இடம் இல்ல இடையில கரெக்டா காட்டு பாப்பா கீழே அப்படியே உட்காரு பாப்பா கரெக்டா சொல்லி என்னம்மா சரிங்களா என்ன கால் கட்டி கட்டிக்கிறா ஓ கட்டி கட்டி கொரோனா வந்துச்சு எனக்கு கீழே குனிஞ்சு பாருங்க ஓட்டு தெரிந்த சந்து அந்த ஓட்டுக்கு சொல்லுவேன் என்னமா தூக்குற நீ தூக்காதாயா நீ தூக்க நான் பாக்க என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதா ஆம்பளை இருந்தாலும் உனக்கு கஷ்டம் இருக்கும் நான் ஆம்பளை இல்லையா நான் ரொம்ப சுண்ணி பிள்ளை
Hey!
வந்திருக்கோம். இங்க ஆ, எதுக்கு வந்துக்கிறோம்? எதுக்குடா வந்திருக்கோம்? தெருக்கூத்தாட. தனக்கோட்டி அம்மாவுக்கு ஒரு இரவு தெருக்கூத்தாட வந்திருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. அந்த அம்மாவே இங்க கிடையாது. அந்த அம்மாவை பேரை சொல்லி இங்க ஒரு இரவு நாடகம் ஆடுறோம். யாரு சொல்லிட்டு நமக்கு வர எதுக்கு நாடகம் ஆட போறேன்னு கேட்டா என்னடா சொல்லுவேன்? என்ன மாதிரி காரியத்துக்கு நாடகம் போறேன்னு சொல்லுவேன். டேய், ஒரு காரியத்துக்கு நாடகம் ஆட போறாங்கன்னா யாருக்குன்னு கேட்பாங்க. யாருக்குன்னு சொல்லுவேன்? தனக்கோடி அம்மா. தனக்கோட்டி அம்மா பேரை சொல்லி தான் இங்க தெருக்கு. எப்பா சாமி காலைல கூட வெளியே கத்தாதீங்கம்மா. தனக்கோட்டி அம்மாவுக்கு ஓரிரவு தெருக்கூத்தாட வந்திருக்கணும்னு சொல்லுவோம். அந்த அம்மா பேரை சொல்லிட்டு அந்த அம்மா இல்லைன்னா நமக்கு ஏதாவது பாட முடியுமாங்க? இன்னைக்கு நைட்டு எங்க எங்க இருந்திருப்பீங்க எல்லாம்? டேய் புத்தி, அந்த அம்மா பேரை சொல்லி நீங்க ஓரிரவு நாடகம் ஆட வந்திருக்கிறோம். அந்த அம்மா பேரை சொல்லி தான் நாடகம் ஆடுறோம். அந்த அம்மா இருந்தாலும் இல்லைனாலும் இங்க வந்து நம்ம ஆடுறோம். யாரை நம்பி வந்து ஆடுறோம்? அந்த அம்மா செத்து கூட உனக்கு சம்பாதிக்கிறது தலைவி. அந்த அம்மா செத்து உங்களுக்கு ஆட்டுக்காரங்க நீ போடா நீ போடா. 16வது கர்மகாரியை வச்சு அந்த அம்மா செத்து 16வது கர்மகாரி 16வது கர்மகாரியை வைத்து கொஞ்சம் 16 பேருக்கு இடம் எடுக்கணும். இந்த பக்கத்து அப்ப நீ எங்க வந்த? 16 பேர் நீ தான. இன்னைக்கு நம்ம பாடுறோம்னா இன்னைக்கு நான் பாடுவேன். தப்பா தப்பா அவள தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீ கள்ள குட்டி வச்சால குளிச்சு வாங்கி சாப்பிட்டு இந்திக்காரங்கட்ட. ஆமா சாப்பிட்டு சாப்பிட்டு சொன்னேன். அத தான் சொன்னேன். ஐஸ் கொண்டு கொண்டு போகலா. ஐயோ மண்டெல்லாம் ஆடுறோம். இவன் மண்டியா ஆடுது. ஹாய் பாபா. ஏண்டா எனக்கு உன்ன மாதிரி ஆம்பளைங்கள பார்த்தா நீ பிடிக்காதுடா தம்பி. அப்புறம் நான் ரொம்ப சின்ன பொண்ணு நோய் சின்ன பொண்ணுடா. அட பண்ண பொண்ணு. ஐயோ ஐயோ ஏய் பொண்ணே பார்த்தா எப்படி இருக்குது? எப்படி ஏய் மச்சா போலிங்க இந்த புண்ண பார்த்தோட ஒண்ணு கிளம்பல. ஏய் ஒண்ணுடா போட்ட மாதிரி. ஒண்ணு வந்தல. நீயே நானும் ஒண்ணு ஏன்டா இங்க வர குறு குறு போட்ட மாட்டீங்க. நான் வந்து ஒண்ணே 6 மாசம் ஒண்ணே முடி வெட்டற திரும்பி முடி வளரா அப்புறம் கொட்ட போறா அப்புறம் அங்க அங்க அலையறாமா போய் போய். ஏய் நான் புள்ளைங்க அந்த புள்ளைங்க. ஏய் ஒண்ணு கிளம்பல. கிளம்புடா. ஏய் எடுத்து விடு பாப்போம். அடி பூங்குயில்ல. பொண்ணு பார்த்துட்டு ஊம்பரைக்க என்ன உலகத்துல யாருமே போட்டபடி ஊம்பு சொல்லுவாங்களா? நீ சொல்லி போட்டபடி
தும்பு சொல்லுவாங்களா அட தும்பட்டுமா ஏய் நான் அப்படியே அதை செய்ய சொல்ல இது என்னது ஓ பச்சை அடி வான் பேர என்னடா மரியாதை இல்லாத கேப்பேன் நீ சின்ன பிள்ளையா ஆமா நான் ரொம்ப சின்ன பொண்ணுடா தம்பி யாரு சின்ன வேடா யாரு சின்ன வேடா சின்ன பையனா சின்ன பையா ஆம்பளே இருந்தா அழகா மூஞ்சில மீட்டு வச்சுங்கள மட்டும் தானே தம்பி நான் ஆம்பளை நம்புவேன் நீ சின்ன பிள்ளையா நான் சின்ன பொண்ணு யாரு சின்ன பையனா சின்ன பையனா நீ 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு என்னடா திக்குவா எனக்கு புரியலடா எனக்கு ராமா என்னடா நீ நானும் 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஏய் பக்க போறவனே என்னடா என்ன ஓன்ற ஓடி போலாமான்னு ஓடி போலாமான்னு கேட்டியா அதான் ஓ அப்படி கேட்டியா இப்போ திறமையா பேசுறியே வயித்துக்கு என்னடா தம்பி சாப்பிடுற பிய தண்டறேன் ஓ அதுதான் எடுத்து வந்து புள்ள சாப்பிட்டு பிரிச்சு போய் போராட்டம் 2 கட்டி வரானாங்க 4 இட்லி கட்டி வராமா யார் அது கட்டி வந்தது கணவன் வர போய் அதுல பார்த்த சட்னில உலகத்து மிளகா தூளாக்குது எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்டா சந்திர போற நீ எத்தனை வரி என்ன படிச்சிருக்கிற நானா அட பிய தாண்டிட்டா பெண்ணத்தை தாண்டுவேன் பிஏ படிச்சிருக்கிற நீ எத்தனை வரையுமா படிச்சிருக்கிற நான் படிக்கவே ஸ்கூல்ல எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இவ வந்து ஒரிஜினலா பொம்பளைன்னா நான் கேக்குற கேள்விக்கு இவ பதில் சொல்லணும் என்னது நான் கேக்குற கேள்விக்கு இவ பதில் சொல்லணும் நான் என்னடா கேள்வி கேட்க போறேன் ஏனா சிச்ச சேனகர் ஷூட் அடக்குது அப்படியே இருக்குது ஏனா அப்படி என்னடா கேட்க போற யாரு வா மவன் நீ அம்மானா ஏனா பாத்தாரு அது வந்து உனக்கு தங்கச்சி பொண்டாட்டி யாரு ஏனா நான் வா மவனா நீ ஆம்புல உன் பிள்ளை எப்பா நான் உன் புள்ளப்பா நான் கேக்குற கேள்விக்கு அவன் சொல்லிவிட்டானா அவ கால சந்தில பூந்து நீ போகணும் கேள்வி கேட்போனா ஆமா பொட்டிச்சு கால் சந்தில நான் பூந்து வரணும் ஆனா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லனா அப்ப நம்ம கால் சந்தில பூந்து அவன் வரணும் நான் ரெடி ரெடியாப்பா இது மட்டும் இல்லப்பா இங்க யாரு வேணாலும் சொல்லிட்டேன் யாரு சொன்னாலும் நான் அவங்க பக்கம் தான் நான் கேக்குற கேள்விக்கு யாரு பதில் சொன்னாலும் அவ கால் சந்தில பூந்து நம்ம போவோம் ஆனா ஒண்ணுப்பா ஏப்பா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரு ஆம்பளைக்கு போறான் பொம்பளைக்கு தான் சாப்பாடு கேட்பாங்க சாப்பாடு கூட கேட்கட்டும் நான் கேக்குற கேள்விக்கு நம்ம ஜமால இருக்கிற ஆள் கூட சரிதான் யாரு பதில் சொன்னாலும் அவ கால் சந்தில பூந்து நம்ம போவோம் எங்க முழு மூச்சு பூசிங்க மூணு நம்ம இருக்கிறாங்க கேளு கேளு என்னன்னு கேளு விலங்கே இல்லாத காடு எந்த காடு விலங்கே இல்லாத காடு எந்த காடு விலங்கே இல்லாத காடு எந்த காடு எனக்கு தெரியல தம்பி ஓ தெரியல யார வேணாலும் கேளு எங்க விலங்கே இல்லாத காடு விலங்கே இல்லாத காடு 3 காடு இருக்குது என்ன காடு என்ன காடுன்னு கேக்குறீங்க ஒன்னு சிம் கார்டு என்ன சொல்றாரு ஒன்னு சிம் கார்டு ரெண்டாவது மெமரி கார்டு மூணாவது சுடுகாடு அங்க போய் பாருங்க எத்தனை விலங்கு நிக்குது விலங்கு கூட நிக்காது எரியிற இடத்துல
நிக்காதா நீ வந்து பார்த்தாதானே உனக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் விளங்க கூட நிக்கிற ஜனங்க எல்லாம் விளங்க சுடுகாட்டுல நின்னு பார்த்து தேவச்சு தேவப்பட்டு கழிச்சுட்டு போனோம். தம்பி வா. என்னென்ன காடு சொன்னா? நான் சொன்னது மூணு காடுப்பா. என்னென்ன காடு? ஒண்ணு சிம் கார்டு, ஆ, இன்னொன்னு மெமரி கார்டு, காடு இன்னொன்னு சுடுகாடு. சுடுகாடு. ஆமா. இன்னொரு ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? என்னன்னு? சொல்ல தெரியல எங்க பூந்து வர சொன்னா? காலுக்கு அடியில பூந்து வரணும்னு. என்ன சொன்னா? காலுக்கு அடியில பூந்து வரணும்னு சொன்னேன். இந்த கால்ல இப்ப போறோம். ஆமா. அண்ணால பார்த்தா அங்க ஒரு காடு இருக்குது. என்ன காடு? என்ன காடு? ரொம்ப காடு. தாய் முத்து என்கிட்ட இந்த மாதிரி தப்பா பேசாதடா தம்பி, எனக்கு பிடிக்காது. சரியா? அவன் மூஞ்சி முகரி வச்சு எழுதிக்கிறான் பாருமா அவனுக்கு கடவுள். கருஞ்சோல்ல கீரி புள்ளைய மூஞ்சி வச்சு தான வந்து அம்மா போட்டு போறேன். மான மரியாதை இல்லாத கேப்ப ஏன்னா மானம் கெட்டு போய்டும். அடாயா சாட் ஏய் அங்க கிராம சின்னதா ஐயோ கடவுளே மரியாதை இல்லாத கேப்பேன் ஏன்னா மானம் கெட்டு போயிடும். அடாயா சாண்டா பிடிச்சி உன் கண்ணு மேலே உன் மூக்கு மேலே உன் பக்கம் போட்ட பல்லு மேலே விட்டேன். மரியாதை இல்லாத கேப்பேன். அடாயா மண்ணில மண்ணை ஓட்டி உண்டை பைக்க தண்ணி போட கூட்டி கூட்டி வாங்கி தர பையன் வாங்கிக்கு வைக்க போறக்கு போறத பையன் அனாதாள மரம் பொறம்போக்கு புளிய மரத்துல பொங்கி தின்ன சாண்டா குடிச்சவன ஒக்கா தங்கச்சி மாடியூர் டோல்கேட்ல கூட்டி கொடுத்து வாங்கி தர பையன் உங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போய் கிளாரு கொண்டு எங்க அம்மா கிளர்க்க வச்சதே உங்களுக்கு சிரிப்பா இருக்குது. கிளர்க்கு யாருன்னு கேளு. கிளர்க்கு யாரு தெரியுமா? கிளர்க்கு யாரு தெரியுமா? இந்த ஊர் தானே தம்பி, இந்த ஊர் தான். யாரு? அவர் பேர் தெரியல. கடைக்காரரா? அந்த கடைக்காரர் உள்ள உட்கார்ந்து பாரு எட்டி எட்டி அவர் தான். எங்க அம்மா வச்சிருந்தா நைட் வேற போட்டு காட்டுறாரு. வர எப்ப இந்த ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த கடையை நாளைக்கு பங்கு போடணும். என் மேல கடையை கோச்சு கூடாது. எங்க அம்மாவை வச்சுக்க நாளை கூட கூட்டு வந்து விடுறேன். ஆனா கடையில பங்கு போடணும். கிடையாது வளைப்பு மறுபடி உழைத்தால் மந்திரி கழகி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே ஆணாக இருந்தாலும் அறிவிருக்க வேண்டும். பொண்ணாக பிறந்தாலும் புத்தி இருக்கணும். அன்போடு தமிழர் அம்மா வந்தது. அம்மா யாரு? எத்தனை செல்வி? திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? ஏதாவது வெக்க தெரியுமா? நோக்க வேண்டாம். அம்மா பேர் தெரியுமாடா?
இது பேர் தான் மாலாதேவி. மாலாதேவி அம்மா தெரியுமா? மாலாதேவி யாருக்கு போட்டோ தெரியுமா? யாருக்கு? இது அகா கஸ்தாபத்தாண்டு அப்படியான அப்படியே ஐவா ராஜாக்கிலே பொறுமை பொறுமை அருமை தன்மை குணமளித்த கருமத்திரகாரம் அவர்களுக்கு மனைவி விலகக்கூடிய மாலாதேவி. அப்படி வா மாலாதேவி மாலாதேவி இந்தியாவிலே திராவிடத்தை ஆண்டு வரக்கூடிய ஐவரிலே முதல் பிறந்த பொறுமையே குணப்படுத்த தர்மபுத்திர மகாராஜனுக்கு மனைவியா விளங்கப்பட்டு என் பேரோ மாலாதேவி மாலாதேவி மாலாதேவி. என்னது? மாலாதேவி அப்படியே இருந்தாலும் அம்மா எப்படி இருக்காரு தெரியுமா? மதியான மன்னவர் வர சொல்லியிருக்காரு. மன்னவரை பார்க்க போகணும். தன்னன் தனிமையா போக கூடாது. என் தங்கச்சி இருக்கிற தாய் தம்பி திரௌபதி பாஞ்சாலி என் தங்கச்சி இருக்கிற அக்கா கூப்பிட்டு சொல்லிட்டு அக்காவாகிய பாஞ்சாலி பாஞ்சாலி